சிம்ம ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரமும் சொன்னபடியே சிம்மத்துக்கு உண்டான ஒரு சில குணங்கள், அதாவது அதீதமான கோபம், அதீதமான ஆக்ரோஷம் இதெல்லாம் இருந்தா கூட அவங்களோட கோபம் ரொம்ப நியாயமானதா இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். சில இடங்கள்ல அந்த கோபம் நிறைய நல்ல மனிதர்களையும் காயப்படுத்திடும், நல்ல மனிதர்களை நம்ம இழந்துருவோம். அதனால அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் எப்போதுமே. அதே மாதிரி உங்களுக்கு மிகச்சிறந்த வயசு அப்படின்னு சொல்லும்போது 24 வயசு கரெக்டா அந்த சுக்கிர முடிஞ்சு சூரிய தசையோட ஆரம்பமா இருக்கும். பூர நட்சத்திரம் ஒரு உடைபடாத சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இவங்களுக்கும் அதே தான், இளமையிலேயே அந்த சுக்கிர தசை முடிகிற வரைக்கும் உலகம் என்னங்கிறது தெரியாது. சூரிய தசை கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடும். 10 வருஷம் தான் இந்த சுக்கிர தசை இருக்குது அப்படின்னா 11 வயசுல இருந்தே சூரிய தசை ஆரம்பிச்சிடும். சூரிய தசை ஆரம்பிக்கணும். அதுதான் உங்களோட ஐடியல் ஏஜ். இந்த பாசிட்டிவிட்டிக்கு அப்படிங்கிறது 19 வயது அண்ட் 28 வயது, அடுத்தது 46 வயது. இந்த 19 வயதுல என்ன நடக்கும் அப்படின்னா சூரிய தசை அது ஒரு சென்டர் பாயிண்ட்ல நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த கல்வி, வெளிநாட்டு பயணங்கள், குறிப்பா அந்த உயர்கல்வி தான், உயர்கல்வி ரிலேட்டடா இருக்கிறது. சூரியன் கெட்டிருந்தார் அப்படின்னா படிப்பு கெட்டு போகும். சூரியன் கெடல, ஜாதகத்துல நல்லா இருக்காரு அப்படின்னா நல்ல காலேஜ்ல, நல்ல சீட்ல, கௌரவமான ஒரு இடத்துல போய் படிப்பீங்க. அதன் அடிப்படையில் உத்திர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கரெக்டா 24 வயசு அண்ட் 36 வயசு, அதுக்கப்புறம் 52 வயசு கரெக்டா சூரிய தசை, செவ்வாய் தசை, குரு தசை. இதுல ரொம்ப ஒரு மையமான பாகம் அது. அந்தந்த காலகட்டங்களில் சரியா முயற்சி பண்ணும்போது நீங்களும் உங்க வாழ்க்கையில யோகத்தை அனுபவிக்க முடியும். ஓவராலாவே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை அந்த 24, 25 வயதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும்.